ஓம் நமோ நாராயணா. இந்த பதிவில் தொடர்ந்து பெருமாளுடைய வாக்கின்படி இனி வருகின்ற காலங்களை மிதுன ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரக நிலை மாற்றத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசி நண்பர்களே, உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள்னே, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் அமைஞ்சிருக்குது. கிரக நிலையை பொறுத்தவரை இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ராசியில குரு, தனவாக்கு, குடும்பஸ்தானத்துல சுக்கிரனே, தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனும், புதன், கேது, சுகஸ்தானத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய்னே, ரண ருண ரோகஸ்தானத்துல சந்திரனும், பாக்கியஸ்தானத்துல சனினே, ராகுனு கிரக நிலைகள் வரப்போகுதுங்க. இந்த மாதத்துல வருகின்ற 11ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்துல இருந்த புதன சுகஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 14ஆம் தேதியில பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுது. 15ஆம் தேதியில பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து சுக்கிரனுமே தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 16ஆம் தேதியில பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சூரியன் சுகஸ்தானத்துக்கு மாறுது. 29ஆம் தேதியில பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதனும் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுதுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க எப்போதுமே கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகமாகவே இருப்பதால இந்த மாதத்துல பல விஷயங்களை உங்களுக்கு சாதகமான பலன் தாங்க கிடைக்க போகுது. பயணங்கள் செல்ல நேரிடலாம். மன திருப்தி அடையக்கூடிய செயல்கள் செய்ய போறீங்க. புத்தி சாதுரியம் மூலம் உங்களுக்கான காரிய வெற்றி கிடைத்திடும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவருடன் மதிப்பு கூடு பெரும் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. உடல் சோர்வு உண்டாகலாம், எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றக்கான நீங்க புதிய திட்டங்களை தீட்ட வேண்டியதா இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குதுங்க. உத்தியோகத்துல இருப்பவங்க உற்சாகமாக செயல்பட்டு நீங்க வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்க போறீங்க. புதிய பதவி இல்லைன்னா பொறுப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்திடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்து இருக்குது. குடும்பத்தினருடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி கேளிக்கை விருந்து நிகழ்ச்சிகளை நீங்க கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீங்க. பயணம் செல்ல நேரிடலாம். அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தவரை கட்சி தலைமையின் நம்பிக்கையை நீங்க பெறுவீங்க. உங்க செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்க போகுதுங்க. கட்சியில உங்களை பற்றிய சலசலப்பு நீங்க போகுது. தொண்டர்கள் உங்க சொல்படி நடந்து உங்களை மனதுல இடம் பிடிப்பாங்க. கலைத்துறையினர் பொறுத்தவரை எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிடுங்க. வருமானம் உயர வழி பிறக்க போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா விமர்சனங்களையும் தாண்டி நீங்க முன்னேற்றம் பெறுவீங்க. வேலை பளு காரணமாக வெளியில தங்க நேரிடலாம். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண்களையும் பெறுவீங்க. பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. குடும்பத்துல பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். துணையை விட்டு தொலைதூரத்துல இருந்தவங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேரும் வாய்ப்பு இருக்குது. அவர்கள் உங்களை தேடி வரும் வாய்ப்பு ஏற்படுங்க. உறவுகளிடம் நீங்க வாக்குவாதம் வைத்து கொள்ளாம இருப்பது தாங்க நல்லது. இரத்த பந்த உறவுகள்ல அதீத கவனமாக இருங்க. சிறிய வாக்குவாதங்கள் நீங்க செய்தீங்கன்னா கூட அது பெரிய பிரச்சனைகளாக முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோம்பல் அதிகமாக இருக்கு என்பதால உடற்பயிற்சியை செய்ய வேண்டும். காலையில நீங்க எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா குளித்துட்டு மற்ற வேலைகளை ஆரம்பிக்குங்க. இடமாற்றம், வேலை மனை மாற்றம்னு உத்தியோக மாற்றம் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். சுபகாரியத்துல இருந்த பாதிப்புகள் இருந்து பரிபூர்ணமாக நீங்க விடுதலை அடைவீங்க. அடுத்தடுத்து சுபகாரியங்கள் இனி உங்க வீட்டுல நடக்க போகுது. தொழிலில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா தீர்ந்துடுங்க. அதனால் நீங்க அற்புதமான முன்னேற்றத்தை அடைய போறீங்க. பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா விஷயத்துல படிப்பு, உத்தியோகம்னு வியாபாரத்துல இருந்து வந்த தடைகள் அனைத்தும் இனி நீங்கிடுங்க. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. பணவரவு பார்த்தீங்கன்னா நன்றாக தாங்க இருக்குது. குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக போகுது. நீங்க தொடர்ந்து முருக வழிபாடு செய்து வருவது உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துடுங்க. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை அதிக அளவுல பெற போறீங்க. எதிலும் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு மாதம் தாங்க இது. எதிர்பார்த்தா பணவரத்து இருக்குங்க. உடல் ஆரோக்கியமாக இருப்பீங்க. உழைப்பு வீணாகாது. வீட்டை விட்டு வெளியில தங்க கூட நேரிடலாம். திடீர் செலவு உங்களுக்கு உண்டாகிடுங்க. அடுத்தவருக்கு எவ்வளவோ நல்லது செய்தாலும் பார்த்தீங்கன்னா அது எடுபடாம போகலாங்க.
பொருள் வரத்து அதிகரிக்க போகுது. வாகனம், பூமி மூலம் உங்களுக்கான லாபம் கிடைத்திடும். பல தடைகளை தாண்டி நீங்க செயல்பட வேண்டியதா தான் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வந்து சேருங்க. நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்க கைக்கு வந்து சேருங்க. இது உங்க மனதில் பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்கிடும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுடைய செயல்திறமை வெளிப்படுங்க. சுதந்திரமாக நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரப்போகுது. மேலிடத்துல இருந்து வந்த கருத்து மோதல்கள் அனைத்தும் அகலுங்க. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் குறைய தொடங்கும். கணவன் மனைவி இருவருமே பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் தாங்க உங்களுக்கான நன்மையை ஏற்படுத்தி தரும். பெண்களுக்கு வழக்கத்தை விட பார்த்தீங்கன்னா நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதா இருக்கும். கலைத்துறையினருக்கு கிடைத்த வாய்ப்பை நீங்க தவற விடாம சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அரசியல் துறையினரும் பார்த்தீங்கன்னா பாராட்டு உங்களுக்கு கிடைத்திருங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரியோருடைய ஆலோசனைப்படி செயல்படுவது தாங்க நல்லது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்களாக இந்த மாதத்துல மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா, இந்த மாதம் உங்களுக்கு பகைவர்களுடைய தொல்லை குறைய ஆரம்பிக்கும். நீதிமன்றத்துல இதுவரை அலைக்கழித்து வந்த வழக்குகள் சாதகமான முடிவை பெறுங்க. உங்க சொத்துக்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. வியாபாரம் சிறந்த வருமானமாக பெருகும். பணம் கையில சரளமாக புழங்க போகுதுங்க. கூட்டு தொழில் பார்ட்னர்கள் மூலம் உங்களுக்கான லாபம் கிடைத்திருங்க. மேலும் வியாபாரத்தை மாற்றலாமான எண்ணம் கூட உங்களுக்குள்ள உண்டாகலாம். தொழில் உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு நிச்சயம் கிடைத்திருங்க. தொழில் வியாபாரத்துல வர வேண்டிய பாக்கிகளை வசூலிப்பீங்க. வாங்கலங்கள் மூலம் உங்களுக்கான லாபம் கிடைத்திடும். சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க தேவையான துணி போன்றவற்றை வாங்கி தர போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைய தொடங்கும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினா நீங்க கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது தாங்க நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு ருசியான உணவை உண்டு மகிழ போறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சில தங்கள் வசிப்பிடங்களை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அடிக்கடி வீடு மாற்றுபவங்களுக்கு நல்ல வீடு அமைய போகுது. பயணங்களின் போது கவனமாக இருங்க. பயணத்தின் போது கைப்பொருள் தொலைந்து போக கூட நேரிடலாம். சட்டவிரோதமான காரியங்கள்ல ஈடுபடாம இருப்பது தாங்க இந்த காலத்துல நல்லது. இல்லைன்னா வம்பு வழக்குகளை நீங்க சிக்கிக்கொள்ள நேரிடலாம். இந்த ராசியில வரக்கூடிய கடைசி நட்சத்திரமாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு கணக்கு வழக்குகளை நீங்க சரியாக வைத்து கொண்டால்தான் அரசாங்கத்தால் தொழில்கள் வராமல் இருக்கும். உத்தியோகத்துல இருப்பவங்க மேலதிகாரிகளால் பிரச்சனைகளை சந்திக்கலாங்க. யாரிடமும் நீங்க கையூட்டு பெறுவதை தவிர்த்திடுங்க. இல்லை என்றால் காவல்துறையிடம் சிக்கி அவமானப்பட நேரிடலாம். வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க எந்த ஒரு வேலையும் மனத்துடன் செய்வீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் உங்களுக்கான காரிய வெற்றி உண்டாகிடும். பணவரத்து கூடுதலாக இருக்க போது கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறைய போகுதுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகலாம். தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா பெருமாளை புதன்கிழமைகளை வர்ச்சனை செய்து வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் நீங்கிடுங்க. குடும்பத்துல சுபிட்சம் உண்டாகிடும். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு இருந்த ஒரு இடத்திற்கு சென்று மகிழக்கூடிய ஒரு அனுகூலம் ஏற்பட்டிருக்கு. பெருமாளை பூஜித்து வர எல்லா விதமான நலன்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்திடும். காரிய அனுகூலம் ஏற்படுங்க. மிதுன ராசி நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து நற்பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்க பெற விரும்புனீங்கன்னா புதன்கிழமையில பார்த்தீங்கன்னா புதன் பகவானை வணங்கி வழிபெற உங்களுக்கு நற்காலங்கள் பிறந்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்திருங்க. புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளை வணங்கி வர எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். வருடத்துல ஒரு முறையாவது நீங்க புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நற்பலன்களை ஏற்படுத்தி தருங்க. பிறருக்கு நீங்க பணத்தை திரும்ப தர வேண்டியதாக இருந்துச்சுன்னா புதன் வெள்ளிக்கிழமைகளை தருவதை தவிர்த்திடுங்க. புதன்கிழமைகளை இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தமான விடயங்கள்ல மிகுந்த யோகத்தை ஏற்படுத்தி உண்டாகும். தரமான தங்கத்துல செய்யப்பட்ட ஏதாவது ஒரு வகை நகையை நீங்க எப்போதும் அணிந்திருப்பது நல்லதுங்க. மேலும் நீங்க பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில முடிந்தா அன்னதானம் அளிப்பது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தரும். இந்த தினத்துல ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு தேவையான உதவிகளை செய்வதோ ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க. இந்த பதிவுல மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல நடக்கின்ற
கிரக நிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் மிதுன ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.